அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சத்யபாரதி. எனக்கு தோல் நோய் இருக்கிறது. அதன் காரணமாக உடலில் முகம், கை, கால்களில் வாதம் இருக்கிறது. உடல் மெலிந்து காணப்படுகின்றது. என்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் இந்த வெங்கடேசன் ஐயா எழுதியுள்ள இந்த உணவில்லாமல் வாழும் கலையை பயிற்சி பெறுவதற்கும் யோகம் நியம குருகுல மருத்துவ ஆராய்ச்சி மாணவியாக இனியன் ஐயாவிடம் சேர்ந்து பயிற்சி பெற்று வருகிறேன். இன்றோடு எனக்கு 14வது நாள் நடக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக 14வது நாள். 3 நாள் உள் தூய்மை பயிற்சியில் முதல் நாள் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி முழுவதும் எலுமிச்சை தேநீர் பசி எடுக்கிறப்போ எலுமிச்சை தேநீர் குடிச்சிருக்கேன். பக்க விளைவுகள்னு குறைஞ்சிருக்க பக்க விளைவுகள்னு பார்த்தா எனக்கு இப்போது நெஞ்செரிச்சல், நெஞ்சு கரிப்பு இல்லை. முகம், கை, கால்களில் தோல் மென்மை அடைந்துள்ளது. இருமல் குறைந்துள்ளது. வாய் முன்ன திறந்ததை விட வாய் கொஞ்சம் திருக்க முடிகிறது. காலில் செருப்பு இல்லாமல் வீட்டிலையே செருப்பு இல்லாமல் நடக்க முடியாது. ஆணியும் இருக்குது, செருப்பு இல்லாமல் நடக்க முடியாது. அந்த அந்த தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. செருப்பு இல்லாமல் கொஞ்சம் நடக்கிறேன். நான் செருப்பு இல்லாமல் நடந்துகிட்ருக்கேன். தோலில் அரிப்பு இருக்குது. அது கொஞ்சம் குறைஞ்ச ஃபஸ்ட்டு அரிப்பு கொஞ்சம் அதிகமாக அந்த மாதிரி இருந்தது. இப்போ குறைஞ்சிருக்கு. அப்புறம் கால் கைகளில் மட்டும்தான் சில வேளை அந்த அரிப்பு வரும். அது இப்போ குறைஞ்சிருக்கு முன்ன வந்ததில்லை. அப்புறம் பக்க விளைவுகள் இப்போ இருக்கிறது என்னென்னா, இருமல் கொஞ்சம் அப்பப்போ இருந்துகிட்ருக்கு. தோல் அரிப்பு அப்பப்போ கொஞ்சம் தான் அப்பப்போ இருக்குது. நெய்ம உணவு எடுத்துக்கிற அன்னைக்கு இப்போ 3 நாள் உள் தூய்மை பயிற்சினா முதல் 2 நாள் எடுத்துக்க மாட்டோம். 3வது நாள் நெய்ம உணவு எடுத்துக்கிறோமா, அந்த மாதிரி அந்த மாலையில் மட்டும் படுத்துட்டு இருந்தால் இரவு தூங்கும்போது படுக்கும்போது நல்லா சுவாசம் விட முடியல. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்து படுத்துட்டோம்னா அப்புறம் சரியாகி விடுகின்றது. அப்புறம் இன்னொன்று என்ன கவனிச்சேன்னா, கடந்த 3 நாளாக நான் கவனித்து வந்ததில் சுவாசம் ஒரே சீராக போய் கொண்டிருக்கிறது. இந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுவதற்கு முன் உணர்ச்சி வசப்பட்ட நேரங்களில், கோவப்பட்ட நேரங்களில் மூச்சின் தன்மை மாறுபட்டு உடலில் சில மாற்றம் ஏற்படும் எனக்கு. ஆனால் இப்பொழுது கோவப்படும் பொழுது வாயளவில் குரலை மட்டும் உயர்த்தி பேசுகிறேனே தவிர உடலில் சுவாசத்தில் மாற்றம் வரவில்லை. உடல்லையோ சுவாசத்துலேயோ எனக்கு அஃபெக்ட் ஆகிற மாதிரி தெரியல. வாயளவில் கோபமாக கத்துறேன். ஆனால் உடல் அது நார்மலாக இருக்க மாதிரியே எதுவுமே எனக்கு ஒரு ஃபீலே வரலை. நான் முன்னெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். உடலில் கோவப்பட்டனாவே உடலெல்லாம் மூச்சு வாங்கும், ஒரு மாதிரி ஆகிடுவேன். இப்போது அது மாதிரி இல்லை. அதே மாதிரி நான் விபாசனா தியானம் பயின்றுள்ளேன். அதில் முதல் 3 நாள் மூச்சை கவனிக்கும் பயிற்சி கொடுத்தார்கள். எண்ணங்கள் மனதில் எழுந்து கொண்டே இருக்கும். அதை மாற்றி மாற்றி மூச்சை கவனிக்கிறதுக்கு, அதுவும் 3 நாட்களுக்கும் மௌனமாக இருக்கணும், புற தொடர்பு இல்லாமல். அப்போ தான் அந்த 3 நாள் கவனித்து அந்த மூச்சு கவனிக்கிற தன்மை நல்லா வரும். ஆனால் இப்போ இரவு நேரங்களில் நான் படுக்கத்துட்டு இருக்கும்போது மூச்சை கவனிக்கணும். நான் முன்னெல்லாம் நினச்சிருக்கேன், தூங்குறதுக்கு முன்னாடி மூச்சை கவனிச்சுட்டு அப்போ எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும், ஒழுங்காக தூங்க முடியாது. இப்போது நான் மூச்சை கவனிச்சிடுறேன். எண்ணங்கள் அதிகமாக எழுதுறதில்ல. மூச்சை ரொம்ப நேரம் கவனிக்க முடியுது. கவனிச்சுட்டு எப்போ தூங்குறேன்னு தெரியல, அப்படியே தூங்கிடுறேன். இப்போ எந்த நேரம் என்னால் மூச்சு கவனிக்க முடியும்னாலும் இப்போ கவனிக்க முடியுது. எண்ணங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது பாட்டுக்கு அதே மாதிரி அதனோட வேகமும் அது பாட்டுக்கு போயிட்டு ஒரே சீராக போயிட்டு வர மாதிரி. எப்பயும் அதிகமும் ஆக மாட்டேது. இப்போ கூட உணர்ச்சி வசப்பட்டா அது நார்மலாக போயிட்டு வர மாதிரி இருக்குது. அவ்வளோதாங்கய்யா. என்னோடய அனுபவம் அவ்வளோதான். நன்றிங்கய்யா. அனைவருக்கும் நன்றி.